அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. இன்று ஆஷுரா நோன்பு வைத்திருப்பவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. இந்த நன்னாளில் அதிகமாக துஆ செய்ய வேண்டும் என்ற ஆசையும் நமக்கு இருக்கும். ஆனால் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆஷுரா நாளுக்கென்று தனியாக குறிப்பிட்ட துஆக்கள் எதுவும் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து ஹதீஸ்களில் சொல்லப்படவில்லை. இருந்தாலும் இது ஒரு சிறப்பு மிக்க நாள். அதனால் இந்த நாளில் நமக்காகவும் நம்முடைய குடும்பத்திற்காகவும் இந்த உலகத்திலும் மறுமையிலும் நன்மை தரக்கூடிய விஷயங்களுக்காகவும் அதிகமாக துஆ செய்யலாம். ஆனால் பல நேரங்களில் என்ன துஆ கேட்பது, எதற்கெல்லாம் துஆ செய்யலாம் என்று தெரியாமல் யோசித்து கொண்டே இருப்போம். அதனால்தான் இந்த பதிவில் இன்ஷா அல்லாஹ் ஈமான் உறுதியாக இருக்க, பாவ மன்னிப்பு கிடைக்க, நல்ல ஆரோக்கியம், ஹலாலான ரிஸ்க், குடும்ப நிம்மதி, நல்ல சந்ததி, கடன் பிரச்சனைகள் தீர, கபரின் வேதனையில் இருந்து பாதுகாப்பு, நரகத்திலிருந்து மீட்பு, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கிடைக்க, இறுதி வரை ஈமானுடன் வாழ்ந்து நல்ல முடிவு கிடைக்க என வாழ்க்கையின் முக்கியமான பல விஷயங்களுக்கான துஆக்களை பார்க்க போகிறோம். இந்த நன்னாளில் நமக்காக மட்டுமல்ல, நம்முடைய பெற்றோர்கள், குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் முழு முஸ்லிம் சமுதாயத்திற்காகவும் துஆ செய்யலாம். அன்பானவர்களே, இன்று ஆஷுரா நோன்பு வைத்திருக்கும் இந்த பாக்கியமான நாளில் அல்லாஹ்விடம் அதிகமாக துஆ செய்வோம். இப்போது வாழ்க்கையின் பல்வேறு தேவைகளுக்காக 50 துஆக்களை பார்க்க போகிறோம். ஒவ்வொரு துஆவையும் ஓதும்போது உங்கள் உள்ளத்திலிருந்து மனமுருகி ஆமீன் என்று சொல்லுங்கள். இந்த துஆக்களில் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் இந்த உலகத்திலும் மறுமையிலும் நன்மை தரக்கூடிய அனைத்தும் இடம்பெற்றுள்ளன. அல்லாஹு தஆலா நாம் கேட்கும் துஆக்களை எல்லாம் கபூல் செய்து இந்த ஆஷுரா நாளின் வர்க்கத்தை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. ஆமீன். வாங்க துஆக்களை ஆரம்பிப்போம். எல்லா புகழும் உலகங்களின் இறைவனாகிய அல்லாஹுக்கே உரியது. அவனையே புகழ்கிறோம், அவனிடமே உதவியும் தேடுகிறோம். நம்முடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார், தோழர்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் அருளும் சாந்தியும் உண்டாவதாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா ரஹ்மான், எங்கள் மீது உன் கருணையை பொழிந்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு ஈமான் உறுதியாய் வழங்குவாயாக. யா அல்லாஹ், தொழுகையை நிலைநிறுத்தக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ், திருக்குர்ஆனோடு வாழக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எங்கள் இறுதியை நல்ல முடிவாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், சுவனத்தை எங்களுக்கு வழங்குவாயாக. யா அல்லாஹ், எங்கள் பெற்றோர்களை மன்னித்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கள் குடும்பத்தில் பரக்கத்தை வழங்குவாயாக. யா அல்லாஹ், எங்கள் பிள்ளைகளை நல்லோர்களாக வளர்த்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்கள் சந்ததிகளை ஈமானில் நிலைநிறுத்துவாயாக. யா அல்லாஹ், எங்கள் வீட்டில் அமைதியையும் ஒற்றுமையும் வழங்குவாயாக. யா அல்லாஹ், ஹலாலான ரிஸ்கை விசாலமாக வழங்குவாயாக. யா அல்லாஹ், கடன்களிலிருந்து எங்களை விடுவிப்பாயாக. யா அல்லாஹ், எங்கள் வாழ்வாதாரத்தில் பரக்கத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்கள் கவலைகளை நீக்குவாயாக. யா அல்லாஹ், எங்கள் துயரங்களை இலகுவாக்குவாயாக. யா அல்லாஹ், மன அமைதியை எங்களுக்கு வழங்குவாயாக. யா அல்லாஹ், எங்கள் உள்ளங்களை உன் நினைவால் நிரப்புவாயாக. யா அல்லாஹ், நோயாளிகளுக்கு ஷிஃபாவை வழங்குவாயாக. யா அல்லாஹ், நீண்ட கால நோயால் அவதிப்படுபவர்களுக்கு நிவாரணம் தருவாயாக. யா அல்லாஹ், அறுவை சிகிச்சைக்காக காத்திருப்பவர்களுக்கு உதவி செய்வாயாக. யா அல்லாஹ், உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை வழங்குவாயாக. யா அல்லாஹ், கர்ப்பிணி தாய்மார்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், அவர்களுக்கு சுகப்பிரசவத்தை வழங்குவாயாக. யா அல்லாஹ், கருவில் இருக்கும் குழந்தைகளை ஆரோக்கியமாக காப்பாயாக. யா அல்லாஹ், குழந்தை பாக்கியத்திற்காக இயங்குபவர்களுக்கு நல்ல சந்ததியை வழங்குவாயாக. யா அல்லாஹ், தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் நலனை வழங்குவாயாக. யா அல்லாஹ், அனைத்து குடும்பங்களிலும் மகிழ்ச்சியை வழங்குவாயாக. யா அல்லாஹ், கல்வி பயிலும் மாணவர்களுக்கு வெற்றியை வழங்குவாயாக. யா அல்லாஹ், தேர்வுகளை எளிதாக்குவாயாக. யா அல்லாஹ், அறிவில் பரக்கத்தை வழங்குவாயாக. யா அல்லாஹ், வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை வழங்குவாயாக. யா அல்லாஹ், தொழில் செய்பவர்களுக்கு ஹலாலான முன்னேற்றத்தை வழங்குவாயாக. யா அல்லாஹ், எங்கள் நேரங்களில் பரக்கத்தை வழங்குவாயாக. யா அல்லாஹ், நல்ல நண்பர்களை எங்களுக்கு வழங்குவாயாக. யா அல்லாஹ், தீய பழக்கங்களிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், ஷைத்தானின் தீமைகளில் இருந்து எங்களை காப்பாயாக. யா அல்லாஹ், எங்கள் உள்ளங்களில் இக்லாஸை வழங்குவாயாக. யா அல்லாஹ், உலகம் முழுவதும் துன்பப்படும் முஸ்லிம்களுக்கு உதவி செய்வாயாக. யா அல்லாஹ், அநீதிக்கு உள்ளானவர்களுக்கு நீதி வழங்குவாயாக. யா அல்லாஹ், அனாதைகளுக்கு பாதுகாப்பை வழங்குவாயாக. யா அல்லாஹ், விதவைகளுக்கு உதவி செய்வாயாக. யா அல்லாஹ், ஏழைகளின் தேவைகளை நிறைவேற்றுவாயாக. யா அல்லாஹ், யாருடைய பெற்றோர்கள் எல்லாம் வஃபாத்தானார்களோ அவர்களுடைய பாவங்களையும் எங்கள் மறைந்த உறவினர்களின் பாவங்களையும் மன்னிப்பாயாக.
யா அல்லாஹ் அவர்களின் கபறுகளை ஒளிமயமாக்குவாயாக. யா அல்லாஹ் மரண வேளையில் கலிமாவை நாவிலே நிலைநிறுத்துவாயாக. யா அல்லாஹ் கியாமத் நாளில் உன் அர்ஷின் நிழலை எங்களுக்கு வழங்குவாயாக. யா அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் நன்மையை வழங்கி நரக வேதனையிலே இருந்து எங்களை காப்பாயாக. ஆமீன். யா அல்லாஹ் நாங்கள் கேட்ட அனைத்து துஆக்களையும் உன் அருளால் ஏற்றுக்கொள்வாயாக. எங்கள் பாவங்களை மன்னித்து இம்மையிலும் மறுமையிலும் நன்மைகளை வழங்குவாயாக. எங்கள் பெற்றோர், குடும்பத்தினர், குழந்தைகள், நோயாளிகள், கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள முஸ்லிம்கள் அனைவருக்கும் உன் ரஹ்மத்தை வழங்குவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் கேட்ட அனைத்து துஆக்களையும் ஏற்றுக்கொள்வாயாக. நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் மற்றும் தோழர்கள் மீதும் அல்லாஹ்வின் அருளும் சாந்தியும் உண்டாவதாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.